ஹலோ, வெல்கம் டு நம்ம சினிமா. இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் மற்றும் பலர் நடிச்சு இப்போ தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகி ஓட்டிட்டு இருக்கிற கூலி படம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். கூலி படத்தோட கதை என்னன்னா, நாகார்ஜுன் ஒரு விசாகப்பட்டினம் ஹார்பரையே வந்து அவரோட கைக்குள்ள வச்சுக்கிட்டு நிறைய இல்லீகல் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி ஒரு பெரிய வேலைகள் பண்ணிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் வந்து இங்க சென்னையில வந்து தேவா மேன்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேன்ஷனை ஸ்ட்ரிக்டா நடத்திட்டு இருக்காரு ரஜினி. அவருக்கு வந்து ஒரு நியூஸ் வருது, சத்யராஜ் இறந்துட்டாரு, அவரோட ஃப்ரெண்டான சத்யராஜ் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து போய் பார்க்கறதுக்கு போறாரு. அங்க பாக்குறப்போ வந்துட்டு அவரோட கொலையில ஒரு மர்மம் இருக்கா மாதிரி தெரியுது, யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. அது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி இன்வெஸ்டிகேட் பண்றாரு. அதுக்கு மேல என்ன நடக்குதுன்றது தான் கூலி படத்தோட கதை. படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரஜினிகாந்த் அவர் இந்த வயசுல வந்து இவ்வளோ மாஸ் காமிச்சு நிறைய எமோஷனல் சீன்ஸ் நடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து பெரிய பிளஸ். அது வந்து இன்டர்வியூலயே வந்து லோகேஷ் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி தளபதி மாதிரி இருக்கு படம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா வந்து சுத்தமா வந்து ரஜினிக்கு பஞ்ச் டைலாக் அப்படின்றது எதுவுமே கிடையாது. மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கு. நடந்து வரப்போ வாயில வீடியோ வச்சுட்டு நடந்து வரப்போ வந்து அனிருத்தோட பிஜிஎம்ல மாஸ் எலிமெண்ட்ஸ் இருக்கு. பட் எந்த பஞ்ச் டைலாக்கும் கிடையாது, ஏன் வழி தனி வழி அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அண்ட் அதே மாதிரி வந்து எமோஷனல் சீன்ஸ் நிறையவே இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு சத்யராஜ் நினைச்சு எமோஷனல் ஆகுறது, அவரோட பொண்ணுங்களை நினைச்சு எமோஷனல் ஆகுறது, அந்த மாதிரி எமோஷனலான சீன்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் கிளைமேக்ஸ்ல வந்து நாகார்ஜுன் கிட்ட வந்து உட்காந்து ஒரு டைலாக் பேசுவாரு, அதுவுமே வந்து நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து ரஜினியோட பெர்ஃபார்மன்ஸா இந்த படத்துல வந்து நிறைய எலிவேட் ஆயிருந்தது. மாஸ் எலிமெண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸா ரஜினி மற்ற படத்தோட இந்த படத்துல வந்து நல்லாவே பண்ணியிருக்காரு. அடுத்ததா வந்து சொல்லணும்னா, இந்த படத்துல ரஜினிக்கு அடுத்தது பெரிய மாஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்துட்டு அனிருத்தோட மியூசிக் தான். ஏன்னா வந்து நிறைய இடத்துல வந்து சீன்ஸ் பிளாட்டா போற இடத்துல அனிருத்தோட மியூசிக் வந்து பிஜிஎம் வந்து அந்த அளவுக்கு எலிவேட் பண்ணுது. அண்ட் பாட்டுமே வந்து ஆல்ரெடி எல்லா பாட்டும் ஹிட். அந்த பாட்டுகள் வர இடத்துலயுமே வந்து நிறைய ஹைப் இருக்கு. ஸோ அனிருத் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னே சொல்லணும். அடுத்ததா வந்து நாகார்ஜுன் கேரக்டர் வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் வில்லன் அப்படின்ற மாதிரி, எப்படி தனி ஒருவன்ல வந்து அரவிந்த் சுவாமி பண்ணியிருப்பாரோ அந்த மாதிரி வந்து ஒரு சொஃபஸ்டிகேட்டட் வில்லன் அந்த கேரக்டர் தான் பண்ணியிருக்காரு. கொடுத்த வேலையை கரெக்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் அவரை மிஞ்சின மாதிரி வில்லனிசம் பண்ணது வந்து ஷோபின் தான். அதுதான் வந்து ஷோ ஸ்டீலர்னே சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட வில்லனிசம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அது போக போக அந்த வில்லனிசம் வந்து அதிகமாயிட்டே போகுது. அதுக்கப்புறமா ஸ்பெஷலான ஒரு எலிமெண்ட் இருக்கு. எப்படி விக்ரம்ல ஏஜென்ட் டீனா கேரக்டர் இருந்ததோ அந்த மாதிரி இந்த படத்துலயும் ஒரு கேரக்டர் இருக்கு. அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட். அது வந்து படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். அண்ட் கன்னடா ஸ்டார் உபேந்திரா அவர் கொடுத்த ரோலை கரெக்டா பண்ணியிருக்காரு. அவருக்குமே வந்துட்டு ஒரு மாஸ் எலிமெண்ட் இருக்கு. சத்யராஜ் அவருக்கான சின்ன ரோல் தான், பிளாஷ்பேக்ல தான் வராரு. அவர் வரப்பவும் வந்துட்டு அவரோட ரோல் நல்லா இருக்குது. ஷோபின்க்கும் அவருக்கும் ஒரு சீன் நடக்கும். அப்போ வந்து சத்யராஜ் அவரோட நக்கல் விஷயத்தை வந்து பண்றது, அந்த விஷயம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ரஜினி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு ஒரு ஃபைட் இருக்கும், லேடிஸ் ஹாஸ்டல்ல ஒரு ஃபைட் இருக்கும். அங்க வந்து பழைய ரஜினி பார்த்த மாதிரி இருந்தது. அதாவது இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டே சண்டை போடுவார்ல, அது வந்து பண்ணது நல்லா இருந்தது. அடுத்த பிளஸ் அப்படின்னு சொல்லணும்னா வந்து பிளாஷ்பேக் சீக்வன்ஸ்ல ரஜினிக்கு பண்ண டிஏஜிங் அது வந்து தரமா இருந்தது. அதுக்கு வந்து பிஜிஎம்மா இருக்கட்டும், ரஜினி நடந்து வர ஸ்டைலா இருக்கட்டும், அதுக்கு ஆடியன்ஸ் வந்து ரியாக்ட் பண்ணது எல்லாமே வந்து சூப்பரா இருந்தது. அந்த டிஏஜிங் விஷயம் அண்ட் பிளாஷ்பேக் சீக்வன்ஸ் சூப்பராகவே இருந்தது. ஸோ படத்தோட மைனஸ் அப்படின்னு வரணும்னா, படத்துல வந்து பெருசா கதை இல்லை, ஒரு ரொம்ப வந்து தின் ஸ்டோரி தான். நண்பனை பண்ணவனா பழி வாங்குற கதை, அவ்வளவுதான். ரொம்ப பேசிக்கான ஸ்டோரி தான். அண்ட் அதுல வந்து ஸ்கிரீன் பிளேவும் வந்து பெருசா புதுசா எதுவுமே இல்லாம ரொம்ப வந்து ஓல்ட் ஸ்கூலா போயிட்டது. அது வந்து ரொம்ப வந்து ஃபிளாட்டா இருந்த மாதிரி இருந்தது செகண்ட் ஹாஃப்ல. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு மாதிரி ஷோபின் சொல்றத ரஜினி கேட்டு ஒரு மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வரும். அது வந்து என்ன நடக்குது, எதுக்கு அப்படி நடக்குது அப்படின்றதே வந்து புரியாமையே ரொம்ப நேரமா போயிட்டு இருந்தது. ஸோ அதுவுமே வந்துட்டு கொஞ்சம் சோர்பட இருக்கிற மாதிரியான சீக்வன்ஸா இருந்தது. அண்டு பெரிய லெட்டோனா இருந்தது கிளைமேக்ஸ்ல அமீர் கானோட பர்ஃபார்மன்ஸ். அவர் எதுக்கு வந்தாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கிளைமேக்ஸ் முடியறப்போ வந்துட்டு எதுக்கு பண்ணி வந்த அப்படின்னு சொல்லிட்டு ரோலெக்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ரோலெக்ஸ் மாதிரியே வரல, அதுதான் வந்து உண்மை. அந்த இடத்துல வந்து அந்த சீக்வன்ஸே கட் பண்ணிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து நாகார்ஜுன் கிட்ட ரஜினி வந்து தான் யாரு அப்படின்னு சொல்றப்பவே வந்து பிளாஷ்பேக்கை வந்து போட்டுட்டு அங்கே வந்து படம் முடிச்சிருக்கலாம். அங்கே முடிச்சிருந்தாலே வந்து படம் நல்லா தான் இருந்திருக்கும். இதே எஃபெக்டிவ், இதை விட நல்லா பெட்டரான எஃபெக்டிவாகவே முடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமீர் கானோட கேமியோ அந்த அளவுக்கு அவசியமா இருந்த மாதிரி தெரியல இந்த படத்துக்கு. ஸோ ஓவராலா சொல்லணும்னா, லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல ரஜினி நடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இது ரஜினி படம், த்ரூ அவுட்டா ரஜினி படம் சொல்ல முடியாது. லோகேஷ் கனகராஜோட வேர்ல்ட்ல ரஜினி இருக்காரு. அப்படி இருந்த அந்த மைண்ட் செட்ல போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை பெருசா ஒன்றும் டிசப்பாயிண்ட் பண்ணாது. இது வந்து பேட்டை ஜெயிலர் அந்த மைண்ட் செட்ல நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ரஜினி படமா இருக்காது. பட் இந்த படம் கண்டிப்பா வந்து லால் சலாம் அண்ட் அண்ணாத்த இதெல்லாம் வந்து பெட்டரான படம் தான். கண்டிப்பா இதெல்லாம் வேட்டையனோடலாம் வந்து பெட்டரான படம் தான். ஸோ இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ரஜினியை எமோஷனலா பார்க்கறதுக்கும் ஃபைட் பண்ணி அந்த மாதிரி பார்க்கறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த படம் பிடிக்கும். நீங்க வந்து மாஸ் எலிமெண்ட் வேணும், ரஜினி பஞ்ச் டைலாக் பேசணும், ரஜினியோட கமர்ஷியல் மூவிஸ்ன்னு இருக்கும்ல, படையப்பா, முத்து, பாஷா, அந்த மாதிரி நினைச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு லெட் டவுன் பண்ணும். இது வந்து ஒரு தளபதி ரஜினி மீட்டர்ல அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டு போய் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரியான ஒரு படம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சினிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்த்து பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.